ஷிர்டி என்ற அமைதியான கிராமத்தில் சாயிபாபா வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு பழைய மசூதியில் தங்கினார். வெள்ளை உடை அணிந்திருந்தார். அவரது முகத்தில் அமைதியும் கண்களில் கருணையும் தெரிந்தது. தினமும் பலரும் சாயிபாபாவை காண வந்தார்கள். யாராவது நோயுடன் வந்தார்கள், யாராவது கவலையுடன் வந்தார்கள். சாயிபாபா அனைவரையும் அன்புடன் வரவேற்றார். ஒரு நாள் உணவில்லாமல் மிகவும் பலவீனமாக ஒரு ஏழை மனிதன் வந்தான். அவன், பாபா, தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டான். சாய்பாபா அவரிடம் இருந்த உணவை அவனுக்கு கொடுத்தார். அல்லா மாலிக், எல்லாம் நன்றாக ஆகும் என்று ஆசீர்வதித்தார். அந்த மனிதனின் முகத்தில் நம்பிக்கை தெரிந்தது. ஒரு பெண் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு வந்தாள். சாய்பாபா அவளுக்கு விபூதியை கொடுத்து நம்பிக்கையுடன் வைத்துக் கொள்ளச் சொன்னார். சில நாட்களில் அவள் குணமடைந்தாள். சாய்பாபா பக்தர்களிடம் நம்பிக்கை, அதாவது ஸ்ரத்தா, மற்றும் பொறுமை, அதாவது சபூரி இருந்தால் வாழ்க்கை நன்றாகும் என்று கூறினார். சாய்பாபா மத வேறுபாடின்றி எல்லோரையும் சமமாக நேசித்தார். இந்துக்களும் முஸ்லிம்களும் அவரை மதித்து வந்தார்கள். சாய்பாபா உடலால் மறைந்தாலும் அவரது அன்பும் போதனைகளும் இன்றும் கோடிக்கணக்கான மக்களை வழிநடத்துகிறது.